ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2007 ரிலீஸ் ஆன கைடன் அப்படின்ற ஜாப்பனீஸ் ஹிஸ்டாரிக் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணோட காதலால ஒருத்தனை சந்தோஷமா வாழ வைக்க முடியும், அதே காதலால அவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லி ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அங்க கதைக்குள்ள போனா நீங்க பார்த்துறது வாய்ஸ் மோஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. 250 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு மனைவியில இறந்துட்டாங்க. அவரோட 2 பெண் குழந்தையும் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப புத்திசாலியான ஆள். அவர்கிட்ட இந்த பணத்தை கடனா கொடுத்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் அவர் ஒரு சாமுராய்க்கு பணத்தை கடனா கொடுத்தாரு. கொடுத்த கடனை கேட்க அவர் அந்த வீட்டுக்கு போனாரு. ஆனா அந்த சாமுராய் பணத்தை தர முடியாதுன்னு சொல்லி அவரை மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம அவரோட கண்ணையும் கத்தியால கிழிச்சுட்டா. இதனால கோபப்பட்ட அவரும், நீங்க பண்றது சரியில்லை, கேட்ட பணத்தை கொடுத்தா நான் இங்க வந்து போயிடுவேன்னு சொல்லி கோர்ட்ல அவர் கத்தி எடுக்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில அந்த சாமுராய் அந்த ஆளை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண அவரை அங்க இருக்கிற ஒரு ஆத்துல தூக்கி போட்டுறாரு. இப்போ இறந்து போன அந்த ஆளோட குழந்தைங்களை காமிக்கிறாங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் அப்பா ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் இறந்து சில வருஷங்கள் கழிச்சு அவரை கொலை செஞ்ச அந்த சாமுராய் அவரும் அவரோட மனைவியும் கத்தியால குத்தி இறந்து போயிட்டாங்க. ஆண் குழந்தை இருந்த அந்த குழந்தைய அவங்க அங்கிள் அந்த வீட்டை விட்டு அந்த குழந்தைய வெளியே தூக்கிட்டு போயிட்டார். இப்போ 25 வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இறந்து போன சாமுராயோட பையன் வளர்ந்து பெரியவனா இருப்பான். அவன் டபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் பிடிக்க யூஸ் பண்ண அந்த போதைப் பொருளை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அங்கிள் கூட இருக்காங்க. இவங்க ஒரு சிங்கர். நிறைய மாணவர்களுக்கு பாட்டு சொல்லி தருவாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, சாமுராயால சாகப்பட்ட அந்த வயசானவரோட முதல் பொண்ணுதான் இவங்க. அப்போ இன்னும் உயிரோட இருக்காரு, இறந்துட்டாரு, எந்த ஒரு தகவலும் இல்லாம தன்னோட தங்கச்ச பாத்துன்னு சொல்லி இந்த கிராமத்துல வந்து 3 வருஷமா பாட்டு பாடி அது மூலியமா பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாமுராயோட பையன் இவரை ஹீரோன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கும் காதல் மலருது. ஆனா வெளியே சொல்லல. ஏன்னா ஹீரோனிய விட வயசுல ரொம்ப சின்னவங்க. அதனால வெளியே சொன்னா இது தப்பா எடுத்துப்பாங்களோ இல்ல அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்களோ சொல்லி கொஞ்சம் பயப்படுறாரு. ஹீரோனிக்கும் இதே மாதிரி அவர் மேல காதல் இருக்கு. ஆனா அவங்களும் சொல்லி தயக்கப்பட்டு இருக்காங்க. அப்பப்ப அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிப்பாங்க. ஒரு நாள் ஹீரோ வெளியவே வராம ரொம்ப நாளா வீட்லயே இருப்பாரு. இதனால ஹீரோனியோட மாணவிகள்லாம் ஹீரோக்கு உடம்பு சரியில்லை போல, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சோகமா பேசிட்டு இருப்பாங்க. இதனால ஹீரோனிக்கு அவருக்கு என்ன ஆச்சு, அவர் போய் சந்திக்கணும்னு சொல்லி, உங்களுக்கு ஓகேவா, ஏன் நீங்க கொஞ்ச நாளா வெளியே வரது இல்ல, உடம்பு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒண்ணு இல்ல, இப்ப பரவாயில்ல, நீங்க என்ன வந்து பார்த்ததே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க போல, நைட்டு ஏன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஹீரோவும் அதை கேட்டு வீட்டுக்கு வருவாரு. அவரும் ஹீரோனை பார்த்த உடனே என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களுக்கு கெட்ட பேரு, வெளியெல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, எதானா நான் உங்களை சந்திக்கிறனால இதை தொடர்ந்து நடக்க வேண்டாம், நான் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடறேன், இனிமேட்டு உங்க முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு கவலையா இருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் அவங்களோட காதலை சொல்லிப்பாங்க. அன்னைக்கு அங்கேயே தங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனியே ரொம்ப சோகமா இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும் போது, சின்ன வயசு நானும் என் தங்கச்சியும் என் அப்பாக்காக பனி காலத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் அப்பா வருவாரு நாங்க காத்துட்டு இருந்தோம். ஆனா என் அப்பா வரல. அது மாதிரி என் வாழ்க்கையில வர ஆணும் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனே சொல்லும்போது, கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன்றத இவரு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருப்பார். இப்போ ஹீரோனோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிராமத்துல தான் இருப்பாங்க. அப்பப்ப அக்காவை பக்கத்துக்காக இந்த நகரத்துக்கு வருவாங்க. இப்ப அவங்க அக்காவை பக்கம் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவரை பார்த்த உடனே ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோனியும் ஒரே வீட்டுல தான் தங்குறாங்க. கூட அவங்க தங்கச்சியும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் பரவுது. எல்லாமே ஹீரோவும் ஹீரோனி பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோனி அவங்க மாணவர்களுக்கு எல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது அங்க இருந்த ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன பூ வேணுமா சொல்லி பூ பறிச்சு கொடுப்பாரு. இதை பார்த்து ஹீரோனிக்கு இனிமே கோவம் வந்துடும். உடனே இந்த நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், அவங்க அம்மா நீ இனிமேட்டு இந்த சிங்கிங் கிளாஸ்க்கே போக கூடாதுன்னு சொல்லி அவளை பயங்கரமா அடிக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோனி கிளாஸ்ல வர மாணவர்கள் எல்லாமே என்னோட அம்மா உங்க கிட்ட போய் கத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோனிக்கு ரொம்பவும் கோவருது. நீங்க யாரும் கிட்ட வந்து பாட்டு கத்துக்க தேவையில்ல, இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லி எல்லாரையும் திட்டு விட்டுறாங்க. அப்ப அவங்களோட மாணவி ஒரு பொண்ணு இருப்பா, சின்ன பொண்ணு, அவன் மட்டும் சோகமா வெளியே நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோவும், ஏன் வெளியே நிக்கிற, நீ இனிமேட்டு வந்து பாட்டு கத்துக்க மாட்டியான போது, எனக்கு இங்க வர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட அம்மா அவங்க அப்பாவுக்கு 2வது திருமணமா இருக்கும். அவங்க இவளை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்காது. இங்க வந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுவேன், என்னோட டேலண்ட்டை டெவலப் பண்ணுவேன். ஆனா இப்போ டீச்சர் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு போது ஹீரோவும் அவங்க காதலி கிட்ட போய், இங்க பாரு, கோவப்படாத, மாணவிகள் எல்லாம் உன்னை பிடிச்சிருக்காங்க, அதான் உங்ககிட்ட வந்து கத்துக்கிறாங்கன்னு போது, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மூட்ல இல்ல, யாருங்க இருக்காது, இங்க வந்து போயிருங்கன்னு சொல்லி கத்து விட்டுருவாங்க. இதனால ஹீரோவும் கோப்ப
கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வெளியே நடந்து போவார். போகும்போது அந்த குட்டி பொண்ணு நிப்பா. சரிவா அவனை வீட்டுக்கு விடுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டே பேசிட்டு போறா. அதே நேரத்துல இங்க ஹீரோனியோட தங்கச்சி என்ன சொல்லுவானா, அக்கா ஊர்ல இருக்க எல்லவனை பத்தி தப்பா பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வர மாணவர்கள் இப்ப எல்லாம் வரதையும் நிறுத்திட்டாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவரை பேசாம பிரேக்கப் பண்ணிரு, அவர் எதுக்கு உன் வாழ்க்கையில தேவையா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா கோவம் வந்துரும். என்ன வேணா சொல்லு, அவர் ஒன்னும் சொல்லாத, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இந்த வீட்டை விட்டே போன்னு சொல்லி கோவத்தை தங்கச்சி தன்னை வெளியெடுத்துறத தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்தா ஹீரோவும் நீ அக்ரெசிவா பிஹேவ் பண்ற, உன் தங்கச்சி தானே அவங்க போது எங்கிட்ட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி கோப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவான். அவங்களும் என் அக்கா எங்களை ரொம்ப நேசிக்கிறா, அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க, இருமேட்டு அக்கா முகத்தை நான் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனி கிட்ட போய் ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இருக்கிறதானே உனக்கு பிரச்சனை, நான் இருமேட்டு உன்னை பார்க்க வர மாட்டேன், இந்த வீட்டை விட்டே நான் போயிடுறேன் போது ஹீரோனிக்கு இன்னும் கோவம் வந்துடும். எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சாங்க, இப்ப நீங்களே என்னை விட்டு போறீங்களா, கோவத்துல அவங்க தன்னைத்தானே அடிக்க வருவாங்க. இதை பார்த்து ஹீரோ அவங்க கிட்ட இருந்து இந்த பொருளை இழுக்க முயற்சி பண்ணும்போது ஹீரோனோட கண்ணுல கோடு விழுந்துடும். ஹீரோனையும் வலிக்குதுன்னு டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு, என்னதான் உன் கண்ணுல அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு உடனே மருத்துவரை கூட்டிட்டு வராங்க. மருத்துவரும் பாக்குறாரு, ஒன்னும் இல்ல சரியாயிரும் சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல தழும்பு பெருசாகிட்டே இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோனியால கிளியரா இந்த விஷயம் பார்க்க முடியாத அவங்க பயப்படுவாங்க. ஹீரோ தான் பக்கத்திலேயே இருந்தா அவங்கள நல்லபடியா பாத்துப்பாங்க. சில நேரத்துல ஹீரோனி தனியா இருக்கிறனால ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அன்னைக்கு நைட் ஹீரோ மெடிசன் ஆகிறதுக்காக வெளியே போவாரு. அது ஒரு ஃபெஸ்டிவல் போல எல்லாமே வெளியே நின்றுட்டு இருப்பாங்க, பட்டாசெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனியோட மாணவி ஒருத்தி வேகமா வந்து ஹீரோ கிட்ட, மேம் எப்படி இருக்காங்க, அவங்க உடல்நலமே சரியாயிடுச்சு, ஆனா வேணா நம்மள வந்து பார்க்கணும் போது இல்ல அவ கோவத்துல இருக்கா, அவனை பார்த்தா இன்னும் கோவப்படுவா, நீ வர வேண்டாம், அவங்களும் வெளியே கூட்டிட்டு போவாங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவானா, என் அம்மா என்ன ரொம்ப சித்திரவதை பண்றாங்க, எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல, அதனால என்னோட அங்கிள் ஒருத்தாங்க வேற ஒரு ஊர்ல இருக்காரு, நான் அங்க வந்துக்கிறேன், அவரோட மகனை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தா அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இருமேட்டே வாழ்க்கை நிம்மதியா இருக்க போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம், ஸ்ட்ராங்கா இரு, எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது அப்படின்னும் போது அந்த பொண்ணும் நீங்க உங்க காதலியை ரொம்ப நேசிக்கிறீங்க தானே, அதனால தான் இவ்வளவு மோசமான நிலைமையும் உங்களை விட்டுட்டு வராம உங்களை பத்திரமா பாத்துக்கிறீங்களேன்னு போது உண்மைதான், ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனா இப்ப அவர் ரொம்ப கோவப்படுறா, அவரோட காதல் போக போக ரொம்ப ஆபத்தாயிருமோ சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணும் எனக்கு உண்மையான ஃபீலிங் ஒருத்தங்க மேல இருக்கு, அது நீங்க தான், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் இப்ப என் கூட வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் போது அவர் யோசிப்பாரு, கண்டிப்பா நான் கூட வரேன், எனக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை பிடிக்கல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோனையா காமிப்பாங்க. அவங்க ரூம்ல தூங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப இருட்டாயிரும், ஹீரோ வரலன்னு சொல்லி அவங்க ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. சரி தன்னோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு கண்ணாடியில பார்த்தா அவங்களோட ஒரு பக்கம் கண்ணு வீங்கி இருக்கும், முகம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இதை பார்த்து அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை எதுக்கு ஹீரோ சொல்லல, ஒருவேளை ஹீரோக்கு இந்த முகம் பிடிக்காதனால இந்த வீட்டுக்கு வராமலே போயிருவாரு போலன்னு சொல்லி கதறி கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. வேக வேகமா அவரோட அங்கிள் வீட்டுக்கு போறாரு. அவர்கிட்ட ஒரு வால் இருக்கும். வேகமா போகும்போது அவங்க அங்கிள் இருடா, ஹீரோனோட வீட்டுக்கு போல, எங்க ஊர் சுத்திட்டு இருக்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் எங்க போறேன், இதை எதுக்கு எடுத்துட்டு போறேன், இதை வித்து நான் பணமாக்கி வேற ஒரு ஊருக்கு போக போறேன், என்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன் போது அவருக்கு கோவம் வந்துடும். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவேன், நீ அந்த பொண்ணை ஏமாத்திட்டு வேற எந்த ஊருக்குடா நீ போகலான்னு பாக்குறேன் போது யாரை ஏமாத்துறது, நான் என்னோட முடிவை மாத்துறதா இல்ல, நான் போகதான் போறேன் போது இப்போ அந்த இடத்துல யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ரூம் தெரியும். இப்ப ஹீரோனை முகத்தை கவர் பண்ணி நினைப்பாங்க. ஹீரோ பார்த்த உடனே அவங்களும் நீங்க வேற ஊருக்கு தானே போக போறீங்க, உங்களோட புது வாழ்க்கையை தானே தொடங்க போறீங்க, கண்டிப்பா போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன், ஆனா நீங்க இன்னைக்கு அந்த ஊருக்கு கிளம்பின உடனே அடுத்த நாள் நான் இறந்துருவேன், என்ன பார்க்க நீங்க கண்டிப்பா வரணும். உடனே அவங்க அங்கிளும் அப்பெல்லாம் ஒன்னும் நினைக்காதமா, இவ ஏதோ கோவத்துல பேசி நம்ம சரி பண்ணிடலாம், தப்பா நினைச்சுக்காத, நேரமாச்சு நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போக சில ஆட்களை வர வைப்பாங்க. இரவும் ஒன்னும் பயப்படாத, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வைப்பாங்க. இப்போ ஒரு ஆள் ஹீரோவை தேடி வருவாங்க. அங்கிளும் என்ன விஷயம் சொல்றான்னு போது அங்கிள் ஹீரோ எங்க, அவர்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு போது செம்ம ஷாக் ஆயிரும் எல்லாருக்கும். இப்பதானே அவங்களை வெளியே கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாப்பாங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு குழப்பமாயிரும். இப்ப அந்த இடத்த உத்து பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோ கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோவும் வேக வேகமா அவங்க காதலியோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இறந்து கிடப்பாங்க. ஹீரோனி சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பெட்ல ஒரு லெட்டர் இருந்தது, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கணும்னு எழுதி இருக்கு, இதை படிச்சு பாருங்க போது ஹீரோ அந்த லெட்டரை வாசிப்பார். அதுல என்ன இருக்கும்னா, நீ வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணா அடுத்த நாள் அந்த பொண்ணை நான் என் கையால கொலை பண்ணிடுவேன் அப்படின்றதான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் அடிப்பாவி, சாகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வஞ்சகம் வச்சா சாவா அப்படின்னு சொல்லி ஹீரோனியே பார்ப்பாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப அவங்க இறந்த பிறகு அவங்களோட உடல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. ஹீரோ லெட்டர்ல படிச்ச விஷயம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவரையும் யோசிச்சுட்டே இருப்பாரு. சமாதிக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோனியோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்க வருவா. என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நைட்டு ஹீரோனி இறந்துட்டு காரணம் நான் தான், உங்ககிட்ட நான் பேசாம இருந்தா நீங்க அங்க போயிருப்பீங்க, அவங்க காப்பாத்திருப்பீங்க, எல்லாம் என்னாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நீ காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், மறந்துடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சரி நான் என் ஊருக்கு கிளம்ப போறேன் போது ஹீரோ பார்த்துட்டு நீங்களும் என் கூட வருவீங்களான்னு கேட்கும் போது உன் கூட நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப இவங்க ரெண்டு பேர் பொது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக படகுல போயிட்டு இருப்பாங்க. நைட்டு அந்த கிராமத்துக்கும் போயிருவாங்க. இப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும். மழை நின்று
பிறகு நம்ம கிராமத்துக்குள்ள போல நம்ம பொது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பயந்துட்டு இருப்பா. நம்ம யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு போது நம்மள யாரோ ஃபாலோ பண்ணலன்னு பார்க்கும் போது அந்த சீலிங் மேல யாரோ நடந்து போற மாதிரி தெரியும். ஒத்து பார்த்தா அது ஹீரோயின். அவங்க வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்துட்டு நான் ஒன்னும் பண்ண சொல்லி வேகமா ஓடி போய் டக்குன்னு கீழே விழுந்துருவா. கீழே விழும் போது அங்க இருந்த கத்தியோட காலை பிடிச்சிடும் போது ஹீரோ வருவார். எதுக்கு நீ இப்படி ஓடுற? ஒண்ணும் இல்ல எதையும் பார்த்து பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு நீங்க ரொம்ப அழகானவங்க, பெண்கள் கிட்ட நீங்க ரொம்ப அன்பா நடந்துக்கிறீங்க, அதனாலதான் எல்லா பொண்ணும் உங்க மேல ஆசை வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோ அதுக்கு நான் என்ன பண்றது, இது எல்லாமே உங்களாலதான், உங்க மேலதான் தப்பு இருக்குன்னும் போது என்ன வாய்ஸ் மாறுதுன்னு பார்த்தா அது ஹீரோயின் அப்படி ஹீரோட கழுத்தை நசுக்குவாங்க. அவரும் பயத்துல இந்த கத்தி எடுத்து கழுத்துலயே குத்தும் போது இப்போ அது ஹீரோனி கிடையாது, அவர் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கீழே வந்து இறந்து போயிடுவா. இப்ப அடுத்த நாள் காலையில சில ஆட்கள் வந்து ஹீரோவை அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இவரை நாங்க காட்டுல பார்த்தோம், மயங்க கிடந்தாரு அப்படின்னும் போது அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, பணக்காரங்களும் கூட. அவங்களோட பொண்ணோட தாங்க ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னா, அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல, அதுலயும் இந்த ஆளுக்கு வேற அடிபட்டிருக்கு, ஒருவேளை கிராமத்துக்குள்ள திருடங்க யாரா பூந்து இது மாதிரி கொள்ளை அடிச்சு அவங்களை கொலை பண்றாங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாரு. அவர் யார சொல்றாருன்னா ஹீரோ வரும்போது ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தான் இவங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் வேகமா ஓடி வருவாரு, உங்களோட சொந்தக்கார பொண்ணு ஆத்துல இறந்து கிடந்திருக்காயா அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோவும் நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு வேற ஒரு இடத்துல ஓடி போயிட்டு இருப்பாரு. படகுக்காரன் கிட்ட என்ன அந்த இடத்துல விட்டுறீங்களா அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடையில தான் ஹீரோனோட தங்கச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னும் போது அவரும் என்ன மன்னிச்சிரு, உன் அக்கா இறந்துட்டான்னும் போது அது கேட்டு அவங்க கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் இப்போ அங்க இருக்கிற போட்லயே வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவர் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து இப்போ ஹீரோனோட தங்கச்சிக்கு கொடுப்பாங்க. அவங்களும் நல்லா இருக்கே அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இப்போ சில ஆட்கள் வந்து ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவரும் என்னோட பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டப்பா, என் பொண்ணை திருமணம் பண்ணிக்கோ அவரை யோசிப்பாரு. இல்ல நான் மன்னிச்சிருங்க, நீங்க கேட்டதுல ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்க பொண்ணை என்னால திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிடுவார். இந்த விஷயத்த கேட்ட அந்த பொண்ணும் அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஓரமா போய் அழுக ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹீரோவும் அவங்க கிட்ட போய் நான் மன்னிச்சிருங்க, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க காதலிச்சு அவங்க கூட தான் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்த பிறகு இப்ப என்னால யாரும் திருமணம் பண்ணிக்க முடியலன்னும் போது இன்னும் நீங்க அவங்க நினைப்புலதான் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பாரு. இப்போ மேல சீலிங்ல யாரும் நடந்து போற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஐயோ இவங்கயும் வந்துட்டாளா அப்படின்னு அவர் எட்டி பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ மேல இருந்து ஒரு பாம்பு அந்த பொண்ணோட கழுத்துல வெடிச்சிடும். இதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அந்த பாம்பை தட்டும் போது பக்கத்துல அந்த சூடான கரித்துவல் அந்த பொண்ணோட கண்ணிலே பற்றும். அதனால கண்ணு ஓரத்துல நெருப்பு காயம் மாதிரி பற்றும். பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னா அவர் வருத்தப்படுவாரு. தன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவும் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க ஒத்துப்பாரு. அடுத்த நாள் திருமணமாகும், அவங்க வாழ சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. இப்ப சில நாட்கள் கழிச்சு ஹீரோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய கோயில் கூட்டிட்டு போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அவங்களோட ரிலேட்டிவும் பாப்பா ரொம்ப சமத்தா இருக்கா இந்த பெண் குழந்தை, அதுலயும் அழுகவே மாட்டேன்றா, எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும் போது ஹீரோ அந்த குழந்தைய தூக்கி பார்ப்பாரு. அந்த குழந்தையோட கண்ணுலயும் ஹீரோனி மாதிரி ஒரு காயம் இருக்கும். இப்ப ஹீரோ அந்த குழந்தை தூக்கி வச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த குழந்தையோட உடம்புல இருந்து பாம்பு மாதிரி எல்லாமே கீழே விழுகுது. அந்த குழந்தை டக்குன்னு காணாம போயிடுது. ஹீரோ பயந்துட்டு கண்ணு திறந்து பாக்குறாரு, இதெல்லாம் கனவுதான். அவங்களோட மனைவி அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த குழந்தைய பாக்குறாரு, இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கு, இது நம்ம குழந்தையில எனக்கு குழந்தைய பார்த்து இப்படி சொல்றீங்க, உனக்கே தெரியும் குழந்தைல இருந்து இந்த குழந்தை அழுகவே இல்லை, நான் இவ அழுகணும்னு சொல்லி இவள நிறைய வாட்டி கிள்ளி இருக்கேன், அந்த பொண்ணோட அழுகுற சவுண்ட் நான் கேட்டதே இல்லை. அவர் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த குழந்தை ஹீரோவே பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹீரோ ரொம்ப சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற சில ஆட்கள் ஹீரோ ஐஸ் வச்சு ஓசியா சரக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற இடத்த கூட்டிட்டு போவாங்க. அங்க ஹீரோ குடிச்சிட்டே இருக்கும் போது அங்க ஒரு லேடி வருவாங்க. அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, நல்லவும் பாட்டு பாடுவாங்க. அந்த பொண்ணை ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்க சில ஆட்கள், ஐயா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, உங்க மாம்சோட செட்டப்பு தான், ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அங்கேயே தூங்கிடுவார். தூங்கும் போது இப்போ அவரு யாரோ ஒருத்தவங்களோட மடியில தூங்குற மாதிரிக்கும் பார்த்தா அது ஹீரோனி தான். அப்படியே தூங்கிடுவார். அந்த பார்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணு எழுப்புவா, ரொம்ப நேரம் இங்க தூங்கிட்டீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னும் போது ஹீரோவும் எழுந்து வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போனவனே அவங்களோட மனையும் எங்க நீங்க வராமையே போயிடுவீங்க, பயந்துட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் கலை ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கிராமத்துல அந்த ஒரு ஆள் பாஸ் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல அந்த பார்ல வேலை பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போவா. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இந்த இடத்துல நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்களே அப்படின்னும் போது என்ன விஷயம் சொல்ற தெளிவா சொல்லு, நீங்க எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா இந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியலையா, அதை எடுத்துட்டு வா. இந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு பொண்ணை அவர் கொலை பண்ணார்ல, கொலை பண்ணும்போது அவர் வச்சு எனக்கு கத்திய அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து கொடுப்பா, இது ஞாபகம் இருக்கா, இப்ப சொல்லுங்க உங்களால பணம் எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு. எதுக்கு என்கிட்ட பணத்தை கேட்கறேன், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, உனக்கு அவ்வளவு பணம் வேணும்னா நீங்க மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே,
அவர் தானே எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாருல அப்படின்னு போது எனக்கு இப்போ பணம் தேவை, அந்த பணம் தான் இந்த கிராமத்தை விட்டு நான் போக முடியும், நான் கேட்கிற பணத்தை நீ கொடுக்கணும், இல்லைன்னா உண்மை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன்னு சொல்லி அந்த லேடி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோட மனைவியும் சாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நடந்து போகும்போது அவங்க குழந்தை பக்கத்துல ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தா ஹீரோனி தான் நின்றுட்டு இருப்பா. ஹீரோனி பார்த்தோன்னே என் குழந்தை விட்டு தள்ளி போய் குழந்தை ஒன்னும் பண்ணாதன்னும் போது ஹீரோட மனைவியோட கண்ணிலே கோடு போட்டு டக்குன்னு அங்க மறைஞ்சு போயிருவாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி பத்தி என்னாச்சு முகத்துல போது உண்மை சொல்லுங்க, உங்களோட முன்னாள் மனைவி நீங்க என்ன பண்ணீங்க, எதுக்கு நம்ம குழந்தைகிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ குழந்தைய பாப்பாரு. அந்த குழந்தை ஹீரோவை அப்படியே கண் சிங்கடாம பார்த்துட்டே இருக்கும். இதனால ஹீரோக்கு கோவம் வந்துடும். அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி ஏன் என்ன பாக்குற, நீ யாருன்னு தெரியும், என்னோட காதலி தானே நான் சொல்லி அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி அவன் நசிக்கிட்டே இருப்பாரு. இதனால அவங்க மனைவி கோவம் வந்துடும். அவரை தடுக்க பாப்பாரு. ஆனா அவர் அவங்க மனைவி அடிச்சிருவாரு. அவங்க மாமனார் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணைய கொடுமைப்படுத்தேன், அந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி தள்ளி விட்டுருவாரு. ஆனா அவரோட பொண்ணும் என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னாதான் அவர் கோவப்படுறாரு, நான் அவரை பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் அங்கிட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பார்ல வேலை பார்த்த பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பா. உங்க மாமனார் கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடுவான்னு சொல்லி பயந்து அவர் வெளியே போற, எதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு, ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, எனக்கு தெரியாது, வேலை விஷயமா தான் நான் இங்க வந்தேன், இன்னைக்கு நைட்டு நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுக்கணும், இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அந்த பொண்ணு கொலை பண்ண விஷயத்த உங்க மாமனார் கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த ஐடியா அங்கிருந்து போயிடுவா. ஹீரோவும் வீட்டுக்கு சோகமா வருவாரு. அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்பதான் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, அந்த பார்ல இருக்கிற பொண்ணு ஏதாவது சொல்லி இது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நைட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பார்ல இருக்கிற அந்த பொண்ணை பார்க்க போவாரு. அந்த பொண்ணுகிட்ட எடுத்த பணத்தை கொடுக்கும் போது, என்ன நான் கேட்ட பணத்தை விட கம்மியா கொடுக்குறீங்க, இவ்வளவு பணம் தான் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல என்ன தர முடியாது, உனக்கு பிரச்சனையா இருக்கிறவங்கள போட்டு தள்ளுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். என்ன ஒல்லற அப்படின்னு போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மாமனார் வேகமா வந்துருவார். வந்து அந்த பணத்தை எல்லாம் பாப்பாரு. அட திருட்டு ராஸ்கல், என்கிட்ட இந்த எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவரை போட்டு செம்ம அடி அடிப்பாரு. அடிக்கும் போது கோவத்தை அந்த கத்திய மருமகனா கொலை பண்ண வருவார். போனா போதும் உனக்கு பொழிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் நடந்து போகும்போது இப்போ அந்த லேடி அவங்க மாமனார கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவா. இருந்துட்டு அவனுக்கு இருந்த பிரச்சனை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். உடனே ஒரு வானத்தை பார்த்துட்டு, இது எல்லாம் காரணம் உன்னாலதான், இப்ப போதுமா, இப்ப நீ சந்தோஷமா இருப்பிய, என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அவ்வளவு நாசமாக்கிட்டல அப்படின்னு சொல்லி புலம்பே அழுகுவாரு. இப்ப அந்த லேடிக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இறந்து போன அவங்க மாமனார பேக் பண்ணி தண்ணியில விட்டு போலான்னு போவான். அப்படி தண்ணியில தூக்கி போடும் போது இப்போ திடீர்னு வேற ஒரு கை வந்து அந்த ஆளையும் தண்ணியில முழுக அடிச்சிடும். அடுத்த நாள் காலைல அவங்க மாமனாரும் அவரை தண்ணியில தள்ளி விட வந்தவனும் இறந்து போயிருப்பாங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அந்த அதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணக்காரரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களோட மனைவி அவங்க குழந்தைக்கு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. இதான் கேட்டு ஹீரோக்கு கோவம் வந்துடும். தயவு செஞ்சு பாட்டு பாடுறத நிறுத்திட்டே இருப்பாங்க. என்னோட அப்பா இறந்ததுல இருந்து இப்பதான் சிறுசுன்னு எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் சைலண்டா தூங்கிடுவார். அடுத்த நாள் காலை அவர் எழுந்துட்டு குழந்தைகிட்ட வருவாரு. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னும் போது இப்ப அந்த குழந்தை அசையாம இருக்கும். இந்த குழந்தையோட வாயில இருந்து பூச்சி பறந்து போகும். அந்த குழந்தை இறந்துடுச்சு. இப்ப டக்குன்னு சீலிங்ல இருந்து ஏதோ ஒரு கை ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்கும். அவர் கொலை பண்ண அந்த முதல் பொண்ணு தான். அப்படியே ஹீரோவை தண்ணிக்குள்ள தூக்கிட்டு போயிடும். ஹீரோ மூச்சோட ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த பேய் ஹீரோவை தண்ணியில போட்டு முக்கிக்கிட்டே இருக்கும். ஹீரோ கோவத்துல கழுத்து பிடிச்சா அவர் செத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கண்ணை தொழுது பார்த்தா அது அவரோட மனைவி தான். அவர் மனைவி அவரு கையால கொலை பண்ணிருப்பாரு. இப்ப திடீர்னு அவங்க வீட்டுல யாருங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்கும். இதை பார்த்த ஹீரோ தன்னை யாரோ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பயத்துல அந்த காட்டு வழியா வேகமா ஓட ஆரம்பிச்சுவாங்க. ஹீரோனோட தங்கச்சி தேடி ஊர் மக்கள் வருவாங்க. அவங்க மனைவியும் குழந்தையும் கொலை பண்ணிட்டாரு, அவர் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லும்போது இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எல்லா இடத்துலயும் ஹீரோவை தேடிட்டு இருப்பா. அதே நேரத்துல ஹீரோ காட்டுக்குள்ள ஒன்றிட்டு இருப்பாரு. இப்போ அந்த பார்ல வேலை பாக்குற பொண்ணு ஹீரோ கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க சொல்லி கரெக்டா இங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சிருவாங்க. கோச் அவர் கத்தி வச்சு அந்த இருந்த எல்லாரையும் குத்தி கொலை பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி போகும்போது அங்க சில ஆட்களை அவர் அடிப்பாங்க. எல்லாரையும் கொலை பண்ணிடுவாரு. ஆனா அங்க ஒரு ஆள் அவரோட நெஞ்சிலே கத்தி வச்சு குத்திடுவான். மொழி தாங்க முடியுமா, அங்க ஒருத்த போய் டொப்புன்னு கீழே விழுந்துருவாரு. இப்போ ஹீரோனியோட தங்கச்சி அங்க வருவாங்க. என்னாச்சு உங்களுக்கு, நம்ம அவர் ரொம்ப காயப்பட்டு இருப்பாரு, நான் உங்களை காப்பாற்றேன்னு சொல்லி படகுல உட்கார வச்சு அவங்கள வேற ஒரு கிராமத்தை கூட்டிட்டு போலான்னு பாப்பாங்க. போயிட்டே இருக்கும். இப்ப அந்த படகு வேற ஒரு வழியா நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஹீரோனோட தங்கச்சிக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப திடீர்னு அந்த படகு ஆட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கை ஹீரோவை தண்ணிக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணுது. அவங்களும் ஹீரோ தண்ணியில விழக்கூடாம பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தண்ணியில விழுந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் ரொம்ப அமைதியா ஆகுது. இப்போ தண்ணிக்குள்ள வேற ஒரு உடல் நகர்ந்து போற மாதிரி இருக்கு. அவங்க என்னதுன்னு ஒத்து பார்க்கும்போது இப்போ அவங்க அக்கா வந்து நிக்கிறாங்க. அவங்களோட கையில ஹீரோவோட தலை இருக்கு. அக்கா நீங்களா அப்படின்னும் போது அவங்க அக்காவும் ஹீரோவோட தலையை பார்த்துட்டு, நான் உங்களை காதலிக்கிறேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா திரும்பவும் சேர்ந்துட்டோம், திரும்பிட்டு நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், நான் காதலிக்கிறேன் போது ஹீரோவும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ பழைய படமா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.